சந்தானம் காமெடி வந்து அந்த இடத்துக்கு படத்துலேயே வந்து ஒர்க் அவுட் ஆகல. அவர் நல்ல கவுண்டர் கொடுக்குற இல்லாமல் எதுவுமே சிரிப்பு வரல. ஹாரர் வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்ல முடியும். நீங்களே சொல்லுங்களேன், சில நம்ம ஜிவிஎம்லாம் காமெடி பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமா? ஆனால் ஜிவிஎம் இந்த படத்துக்கு தேவையில்லை. நல்லா இருக்கிற படத்தை நல்லா இருக்குதுன்னு சொல்லணும், நல்லா இல்லைனாலும் அது ஓடிடும், நல்லா இருக்குதுன்னு சொல்லணும். அது தப்பாக நம்ம மெசேஜ் கொடுக்கக்கூடாது. அதுக்கான படம் தான் இது. இல்லை டிடி ரிட்டர்ன்ஸ் அளவுக்கு இல்லை. ஃபஸ்ட் பார்ட் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். இங்கே வந்து பார்த்தா இந்த அளவுக்கு எதுவுமே டைலர் பார்த்தாலும் இந்த அளவுக்கு இல்லை. டைலர் பிடிச்ச மாதிரி கூட இந்த அளவுக்கு இல்லை. சந்தானம் காமெடி வந்து அந்த இடத்துக்கு படத்துலேயே வந்து ஒர்க் அவுட் ஆகல. அவர் நல்ல கவுண்டர் கொடுக்குற இல்லாமல் எதுவுமே சிரிப்பு வரல. ஹாரர் வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்ல முடியும். அழகழகான ஹீரோயின்லாம் போட்டிருக்காங்க, என்ன போட்டுருமே வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்ல முடியும். ஏன்னு கேட்டேன்னா அந்த கண்டென்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு ஒட்டாத கண்டென்ட்டாக இருக்குது. ஒரு ரிவ்யூவர்ஸ் வந்து படம் பார்த்துட்டு நல்ல படமாக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் ஓடாததை தடுக்க முடியாது. நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட ஓடாததை தடுக்க முடியாது. நல்ல படத்தை வந்து நல்லா இல்லைன்னு சொன்னால் கூட ஓடுறதை தடுக்க முடியாது. இந்த ஒரு கண்டென்ட்டை வச்சு பேஸ் பண்ணி எடுத்ததுனாலே நம்ம தெரியல, மனசுக்கு ஒட்டலை. அது என்னென்னா நம்ம வாழ்வாதாரத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதில் காமெடியான விஷயங்கள் நிறையா இருக்குது. அந்த காமெடியை வச்சு பண்ணாமல் சும்மா தேவையில்லாமல் இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வந்ததுனாலே நம்ம தெரியல, மனசுக்கு ஒட்டவே இல்லை. அவங்க போட்ட எஃபர்ட் எல்லாம் வீணாகவே போயிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியும். என்ன சொல்கிறது, ஒன் டைம் வாட்சபிள் மூவி. நீங்களே சொல்லுங்களேன், சில நம்ம ஜிவிஎம்லாம் காமெடி பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமா? நீங்கள் சொல்லுங்கள். செல்வராகவன் பண்ணால் கூட ஓரளவு ஒர்க் அவுட் ஆகும். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரராக உட்காந்து பண்ணுறாரு. அவரோட ரோல் கரெக்டாக இருக்குது. ஆனால் ஜிவிஎம் இந்த படத்துக்கு தேவையில்லை. ஒரு மீம்ஸ் பார்த்தோம் இல்லையா, நீங்கள் வந்து எவ்வளோ கடை இருக்குது நாங்களாவது அடைச்சி வச்சுருவோம், தயவுசெய்து இந்த மாதிரிலாம் நடிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த படத்துக்கு ஜிவிஎம் தேவையே இல்லை. கண்டென்ட்டை வந்து நம்ம இவ்வளோ பேர் பொருட்செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். என்ன பாட்டு? இல்லை, பாட்டு அந்த பாட்டு இல்லை. அந்த பாட்டு இல்லை. அந்த வேலையை தப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டை வச்சுருந்தா மட்டும் பெருசாக போயிருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதே சொல்லணும். ஒன் டைம் வாட்சபிள். டெக்னிக்கலாக நல்லா இருக்குது. 4.5 கொடுப்பேன் அவுட் ஆஃப் 10. ஓகே, படம் நல்லா இருக்குண்ணா. 3 லேயர் நல்லா இருக்குண்ணே. இது மேலே நான் இதுக்கு முன்னாடி பேய் வச்சு ஃபுல்லாக கதை அப்படி சீக்வன்ஸு. இது ரிவ்யூஸ் வச்சு எப்படின்னா பண்ணணும். நல்லா இருக்கிற படத்தை நல்லா இருக்குதுன்னு சொல்லணும், நல்லா இல்லைனாலும் அது ஓடிடும், நல்லா இருக்குதுன்னு சொல்லணும். அது தப்பாக நம்ம மெசேஜ் கொடுக்கக்கூடாது. அதுக்கான படம் தான் இது. இந்த படத்தில் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிடுனா. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கதை, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி நல்லாவே புரியுது. ஆனால் ஃபஸ்ட்லேருந்து போய் பார்த்தா தான் கதை புரியும். அது அவருக்கான போர்ஷன் நல்லா போட்டிருக்காங்க ஜிவிஎம். அவருக்கு செல்வராகவன் சார் வந்து அவர் தான் கதையை சொல்லிட்டு வர்றார் ஃபுல்லாகவே. அது நல்லா இருக்குது. அதெல்லாம் அது உண்மையிலேயே சூப்பராக இருக்குதுண்ணா. அது படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அது நல்லா வந்திருக்கு. அது ஃபேமிலியோடு பார்க்கலாம். இதில் சந்தானம் நியூ கெட்டப்பு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. லுக்கு நல்லா இருக்குது. 10க்கு 10 கொடுப்பேன். ஏன்னா நீங்கள் போயிட்டு பாருங்கள், பார்த்துட்டு நீங்களே கூட சொல்லுங்கள். நல்லாயிருக்கு படம். காமெடியாக இருந்துச்சு. பேய் படம் மாதிரி இல்லை, ஆனால் த்ரில்லிங்காக போச்சு. நிறைய ட்விஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஆமாம். இந்த லாஸ்ட் சீன் அப்போ டைட்டில் அந்த போட்டிருக்கும் போது இந்த இவனை சாவடிக்கிறதுக்காக பாம்பு வைக்கும்போது நம்ம இவர் வந்து நான் இவனை பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் இன்னொருத்தன் சாவடிச்சு உங்கள் ஃபேமிலி வெளியே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பேர் எனக்கு தெரில. அப்போ நல்லா இருந்துச்சு. ஆமாம். 8.5. நல்லா தான் இருக்குது. ஒரு என்டர்டைன்மெண்ட் படம், நல்ல காமெடி. வேறு என்ன எதிர்பார்த்து ஒன்று ஏதாச்சும் இருந்ததா இல்லை ரொம்ப டிஸ்அட்ஜஸ்ட் ஆகிட்டீங்களா? நல்லா தான் இருந்தது படம். ஒன் டைம் ஆச்சுங்களா? ஒன் டைம் ஃபஸ்ட் பார்ட் மாதிரி இல்லைண்ணா. ஃபஸ்ட் பார்ட் என்ன வேறு உங்களுக்கு என்ன பர்சனலாக பிடிச்சிருந்தது படம்? எனக்கு வந்து ஃபஸ்ட் பார்ட் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். இங்கே வந்து பார்த்தா இந்த அளவுக்கு எதுவுமே டைலர் பார்த்தாலும் இந்த அளவுக்கு இல்லை. டைலர் பிடிச்ச மாதிரி கூட இந்த அளவுக்கு இல்லை. கொஞ்சம் சும்மா அந்த நாங்களே 1 ஹவருக்கு 10 மணிலாம் நான் போனோம். 9 மணி பண்ணால் 10 மணிக்கு தான் போகணுமே. அதுவும் அந்த பாட்டு இந்த இடத்துல. ஆனால் எங்களுக்கு இப்போ வரைக்கும் ஸ்டோரி புரியல. கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்குது. எதுக்கு இவங்க பேய் வருது, எதுக்கு லாஸ்ட் சீனில் வருது, செட்டு பேய் எதுக்கு மறுபடியும் வருது, ஒன்றும் புரிய மாட்டேன். கன்ஃபியூஷனாகவே போகுது. ஒரு 3 கொடுக்கலாம். ஜாலியாக இருந்துச்சு ப்ரோ, காமெடியாக இருந்துச்சு. பக்காவாகிறாங்க அவங்க, சூப்பராகிறாங்க. இவங்ககிட்ட கேளுங்க ப்ரோ. படம் ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. நான் ஒன்று ஃபேமிலியோடு பார்க்கலாம். காமெடி அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை. இல்லை டிடி ரிட்டர்ன்ஸ் அளவுக்கு இல்லை. ஓகே ப்ரோ. ரேட்டிங்னா ஒரு 5க்கு ஒரு 3 கொடுக்கலாம். நல்லா இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு.
ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். எவ்வளோ 10க்கு எவ்வளோ தருவீங்க? 10க்கு 9 கொடுக்கலாம். நல்லா இருக்குது ப்ரோ. நல்லா இருக்குங்க படம். எல்லாம் கலாய்ச்சிருந்தாங்க அதில் பேரில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பர், நல்லா சூப்பர் பாயிண்ட் நல்லா இருக்குது. நல்லா தானே இருக்குது. 2 பாட்டு மாதிரி இல்லை, கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்லா காமெடி இருக்குது. ராஜேந்திரன் தான் நல்லா இருக்குது. காமெடி பார்க்க நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா காமெடி. அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு பாட்டு செகண்ட் பாட்டு மாதிரி இல்லை, கொஞ்சம் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஆனால் நல்லா தான் இருக்குது படம். ஒன்றும் ஒரு டைம் வாட்ச் பண்ணலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சிரிச்சியா? என்ன இப்போ கப்பல்லாம் போகிறாங்களே எப்படி இருந்தது? நல்லா நல்லா இருந்தது. பாட்டுலாம் வந்தது, அதுக்கப்புறம் எலிலாம் வந்தது. அதனால செகண்ட் ஹாஃப் என்ஜாய் பண்ணாங்க சார் பசங்க எல்லாமே. நல்லா சார், நல்லா சார். பேய் படம்லாம் அந்த இது பண்ணாதீங்க ப்ரோ, ஒரு காமெடி மட்டும் தான் ப்ரோ. ஹாரர்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. ஜிவிஎம் செல்வராகவன் எல்லாம் காமெடியாக நடிச்சிருக்கிறாங்க. எப்படி அவங்களுக்குலாம் அந்தளவு காமெடி செட் ஆகல ப்ரோ. முட்டை ராஜேந்திரன் அப்புறம் இது சந்தானமுக்கு தான் ப்ரோ செட் ஆகுது. பார்க்கலாமா? ஆவரேஜாக இருக்கா? பார்க்கலாம் ப்ரோ. ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். எவ்வளோ தருவீங்க ரேட்டிங் பட்டுக்கு? ஒரு 5 தரலாம் ப்ரோ.